அதிமுக முன்னாள் நிர்வாகி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போதைப்பொருள் பயன்படுத்திய 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தி, சென்னை நுங்கம்பாக்கத்தில் மெத்தவட்டமைன் போதைப்பொருள் பயன்படுத்திய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், கைது செய்யப்பட்டவர்கள் யார் யார்? விவரங்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மெத்தாம்பிட்டமின் என்ற தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் உபயோகித்த 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து 10 செல்போன்கள், மெத்தாம்பிட்டமின் போதைப்பொருள், எடை மெஷின்கள், அதே போல இவற்றை பேக்கிங் செய்யும் அந்த பேப்பர்கள், அதே போல உயர்தர கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக ஐடி விங் முன்னாள் மாநில நிர்வாகி பிரசாந்த் கடந்த மாதம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் பாரில் நடந்த மோதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக அவர் மீது மோசடி வழக்குகள், அதே போல பல்வேறு வழக்குகள் என மொத்தம் 5 வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் குண்டர் சட்டத்தில் சிறையில் இருக்கிறார். அவரை 4 முறையில் போலீசார் காவலில் எடுத்து விசாரித்தனர். அந்த தகவலின் அடிப்படையில் தான் தற்போது 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நெல்லையைச் சேர்ந்த சூரிய பாரதி, சாலிகிராமம் கண்ணன், ராம்குமார், மிருகம்பாக்கம் பிரதீப், கோடம்பாக்கம் சரவணகுமார், புழுதிவாக்கம் கௌதமராஜ், அரும்பாக்கம் ரவீந்திரன் ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து 22 கிராம் கஞ்சா, மெத்தமிட்டமின், அதே போல ஓஜி கஞ்சா 4 கிராம், மெத்தமிட்டமின் 22 கிராம், எலக்ட்ரானிக் எடை மிஷின்கள், ஜிப்லா கவர், செல்போன்கள் 10, பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கைது செய்யப்பட்ட 7 பேரையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.